ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் ஒரு சூப்பரான நான்வெஜ் ரெசிபி தான். மட்டன் வாங்குனீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஒரு குக்கரில் வந்து தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானது 3 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 ஏலக்காய் சேர்த்துருக்கேன், ஒரு அரை ஸ்பூன் போல் சோம்பு சேர்த்துருக்கேன். ரம்பையில் இருந்ததுனால அதை சேர்த்துக்கிறேன், இல்லைனாலும் பரவாயில்ல. இது எல்லாமே நல்லா பொரிஞ்சதும் 4 பெரிய வெங்காயத்தை வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா நீளமாக நைஸாக கட் பண்ணிக்கோங்க, பிரியாணிக்கு கட் பண்ணுற மாதிரி. இது கூடவே வந்து சின்ன வெங்காயம் இருந்துச்சு அப்படின்னா ஒரு 10 சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். என்கிட்ட இல்லாததுனால நான் வந்து சேர்க்கலை. வெங்காயம் வந்து ஓரளவு வதங்கினதும் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும், அப்புறம் ஒரு நல்ல பெரிய தக்காளியும் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதை வந்து பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன், ஒரு அரை ஸ்பூன் போல் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். இதுக்கு பதிலாக தனி மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் இது 3ம் சேர்த்துக்கோங்க. குழம்பு மிளகாய்த்தூள் இல்லை அப்படின்னா அது வந்து சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு கப் தயிர் வந்து சேர்த்துருக்கேன். புளிப்பு இல்லாத தயிராக வந்து சேர்த்துக்கோங்க, டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் போல் மட்டன் மசாலா சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். மட்டன் மசாலா அப்படி இல்லைன்னா கரம் மசாலா வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருக்க மட்டனை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். அந்த மசாலாலேயே ஒரு 5 நிமிஷத்துக்கு அந்த மட்டனை வந்து நல்லா கலந்து விட்டுறலாம். மட்டன் சேர்த்துட்டு உடனே வந்து தண்ணி சேர்க்க வேணாம். நல்லா அந்த எண்ணெயிலேயே வந்து ஒரு 5 நிமிஷம் வதக்கும் போது நல்லா மட்டன்லேருந்து தண்ணி விட்டு வரும். அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். இது வந்து கொஞ்சம் குழம்பு மாதிரி வைக்கிறனாலும் வைக்கலாம், அப்படி இல்லைன்னா கொஞ்சம் திக்காக வைக்கிறனாலும் வைக்கலாம். அதுக்கேற்றப்பல தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு உடனே மூடி போட்டு வைக்க வேணாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். அப்போ தான் எண்ணெய்லாம் தெளிஞ்சு சூப்பராக இருக்கும். இது கூடவே ஒரு உருளைக்கிழங்கும் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். உருளைக்கிழங்கு வந்து உங்களோட விருப்பம் தான், வேணும்னா சேர்த்துக்கோங்க. மட்டன் குழம்புல வந்து உருளைக்கிழங்கு சேர்த்து பண்ணும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா கொதித்து எண்ணெய் தெளிஞ்சு வந்ததுக்கப்புறமா குக்கரை மூடி ஒரு 5, 6 விசில் வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான மட்டன் கிரேவி, மசாலா எதுவுமே அரைக்காமல் ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி ரெடி ஆயிரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது இட்லி, தோசை, சாதத்து கூட சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.